ஹலோ, எல்லாருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, நல்ல நல்ல நாள். கொடியேற்ற நிகழ்வு நடக்கின்ற நாள். எல்லோரும் கொடி மர வளாகத்தில் சென்று கொடியேற்றத்திற்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொடியேற்றிய பிறகு வந்து திருப்பலியை நாம் தொடங்குவோம். ஹலோ, தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உமடியாளும் எம் தாயுமான எங்களது பாதுகாவலியான தூய பாத்திமா அன்னை மரியாளையும் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர்.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா தாயே, உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், துதிக்கின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க. உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரனில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசை பாடுவீர், அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான வடிவாழ்வரம் இறைமக்களே, இந்த மலரும் நினைவுகள் போல மனசில் ஓடுது. மறக்க முடியாத ஒரு ஊர். அது என் வாழ்க்கையில், குருத்துவ வாழ்க்கையில் 32 வருஷத்தில் நான் உங்களோடு இணைந்து, மக்களோடு இணைந்து ஒரு கோவில் கட்டினேன்னா அது இங்கே மட்டும்தான். எத்தனையோ ஊர்களில் பணி செஞ்சுருக்கிறோம், எவ்வளவோ பணி செஞ்சுருப்போம்.
கட்டடங்கள் கட்டியிருப்போம். ஆனால் ஆண்டவனுக்கு ஆலயம் கட்டியது இந்த பாத்திமா அன்னை ஆலயத்தை தான். அதுவும் நம்முடைய இளங்குளம் பங்கு வடிவாள்புரத்தில் தான். வந்தவுடனே நான் நம்ம சகோதரர் பார்த்து கேட்டேன், இது புது சிறுபமான்னு கேட்டேன். என்ன இது நீங்கள் வச்ச சிறுபம் தான் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு பிடித்தமான ஒரு சிறுபம், மிகவும் பக்தியான. அன்னையை பார்த்தாலே அன்னையின் பாசம், அன்னையின் அன்பு நமக்கு வெளிப்படும். நான் அந்த சிறுபத்தை வாங்கிய நாள் முதல் இந்த நாள் வரை இந்த அன்னையின் சிறுபத்தை என்னால் மறக்க முடியவில்லை, மறக்கவே மாட்டேன். பாத்திமா அன்னை அன்றும் இன்றும் நமக்கு அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தாயின் வழியாக இறைவன் நம் எல்லோருக்கும் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த கோடை காலத்திலும் நாம் கடவுளுடைய அருளை பெறுவோம், ஆசிரை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய ஆலயம் வந்து, அதிலும் குறிப்பாக நமது ஊர் மக்கள் எங்கிருந்தாலும், குறிப்பாக சென்னையில் வாழக்கூடிய குடும்பங்கள் பலரும் எல்லோரும் வந்திருப்பது உண்மையிலே ஆனந்தம். மட்டுமில்லாமல் நாங்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள இறை மக்களும், அது சிஎஸ்ஐ சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கத்தோலிக்க மக்கள், கழுவூர் மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லோரையும் அழைத்து நாம் விழா கொண்டாடுவது மிகவே ஆச்சரியம், மிகவே ஆனந்தமும் கூட. அந்த வகையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுவேன். அன்று இருந்ததை விட உங்களுடைய பண்பு நலன்களில், ஒற்றுமை குணத்தில் இன்னும் மேலோங்கி கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் இந்த கொடியேற்ற விழா உங்களுக்கு எனக்கு தரக்கூடிய மாபெரும் பாடம். கொடி உயர ஏற்றப்படுவது போல நம்முடைய உள்ளங்களும் மேலே எழுப்பப்படுவதாக ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அந்த அளவுக்கு நீங்களும் உயர்ந்த உள்ளங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கடவுள் எல்லா வகையிலும் உங்களை உயர்த்த வேண்டும். பொருள் ஆதாரத்திலும், அருள் ஆதாரத்திலும், மக்கள் செல்வத்திலும், உங்களுடைய நன்மையான காரியங்கள், நினைக்கிற நல்ல காரியங்கள் அனைத்திலும் கடவுள் உங்களை உயர்த்த வேண்டும் என்று இந்த நாள் திருப்பலியிலே நாம் ஒருவர் மற்றவருக்காக, குறிப்பாக இந்த ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும், இன்றைய தினம் வர இயலாமல், வர முடியாமல், பணிகளுக்காக, மற்ற கடமைகளுக்காக வர முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், உறவை சார்ந்தவர்கள் அனைவருக்காகவும் இந்த நாள் திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நாள் திருப்பலியை திரு செல்வராஜ் நாடார் மற்றும் மகராசி அம்மா என்ன திருமதி மகராசி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பத்தாருக்கு இறைவன் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன். இந்த குடும்பத்தார் மூலமாக இறைவன் இந்த மண்ணில் செய்து வருகின்ற செய்ய போகின்ற அனைத்து நன்மையான காரியங்களுக்காகவும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நலமாக வாழ வேண்டும். ஒரு அம்மாலாம் பேத்தியே பார்த்துட்டேன்னு சொன்னாப்புல, உள்ளே வரும்போது என் பேத்தி அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கடவுள் பூட்டம் பூட்டியா என்ன ஊட்டன் ஊட்டியா எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அந்த ஒற்றுமை இன்று போல் என்றும் நிறைவாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு மற்ற எல்லா குடும்பங்களும் தொடர்ந்து குன்றின் மேல் இடப்பட்ட தீபமாக கொடி ஏற்றப்படுவதில் மேலிருந்து பார்க்குற மாதிரி தொடர்ந்து குடும்பத்தார் அனைவரும் இருக்கும்படியாகவும் நாம் இவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நன்றியோடும் நம்பிக்கையோடும் அனைவரும் நல்ல சுகத்தோடு வாழும்படியாகவும் ஜெபிப்போம். இந்த ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்முடைய அன்னை பாத்திமானை வழியாக தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே நாம் ஒருவர் மற்றவருக்காக உருக்கமாக மன்றாடுவோம். இந்த புனிதமான பலியை இறைவனுக்கு ஏற்ற பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அதே வேளையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றம் குறைகளை, நம்முடைய கொடி ஏற்றப்பட்டாலும் நம்முடைய மனங்கள் சில சமயங்களில் ஏற்றப்படாமல் குறுகிய தாழ்ந்த மனமாக இருந்திருந்தால் அந்த தவறுகளுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரை பார்த்தும் ஒருவர் மற்றவரை பார்த்தும் மன்னிப்பை மன்றாடி தூய இதயங்களாய் இணைந்து ஆண்டவருக்கு இந்த நன்றி பலியை இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து காணிக்கையாக்குவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமணின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இவற்றிற்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 32 மற்றும் 40 41 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காகவே கடவுள் அவர்களை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோர்க்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகளும் என்றனர்.
இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்பட்டால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதரின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. எல்லாருக்கும் மீண்டுமாக கொடியேற்று நாள் விழா நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக மக்களோடு ஒரு சில மணித்துளிகள் உரையாடுவதில் ரொம்ப சந்தோஷம். கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காலத்தில் கெட்டினதை விட 2003 கெட்டினதை விட இப்போ தான் அந்த கல்லை பார்த்தேன். நான் இருக்கும்போது கல் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. சரிங்களா, நான் வைக்கவும் விரும்பலை, ஆனால் நீங்கள் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது. அப்போ தான் தெரியுது 2003 மே மாதம் நான் மாறி போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் பணியை முடிச்சுட்டு போனோம் என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பணி. ஏனென்றால் நான் செய்ததை விட, நாங்கள் செய்ததை விட நீங்கள் செய்தது தான் அதிகம். மறக்கவே மாட்டேன். நான் உறவு எல்லாம் சந்திக்கும் பொழுதும் எங்கு சென்றாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், அந்த ஊரில் சின்னதாக நம்ம கொடுத்தா அவங்க பெருசாக நல்லா செஞ்சு முடித்தாங்க அப்படின்ட்டு. அந்த பீட்டர் கிளாவர் சகோதரிகள் ரோமாவரியில் உள்ளவர்கள் தந்தது வெறும் 1.25 லட்சம். மிச்ச மீதியெல்லாம் நீங்கள் போட்டது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உடனிருப்பு, உங்களுடைய அன்பளிப்பு எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆலயம் அன்றே கட்டப்பட்டது. ஆனால் அந்த வகையில் நான் நம்முடைய இந்நாள் பங்கு தந்தை இன்று நம்மோட இல்லை, பணி நிமித்தமாக இந்த கொடியேற்று விழாவிலே பங்கெடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுடைய பங்கு தந்தை அன்பு சகோதர குரு அருட்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா அவர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த தந்தை அவர்கள் நம்முடைய ஆலயத்தை ஒரு புது பொலிவோடு
என்ன புது அழகோடு புது மெருகோடு செய்திருப்பது உண்மையிலே தந்தையும் பாராட்டணும். தந்தைக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கொடியேற்ற நிகழ்வில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கொடியேற்ற நிகழ்வு நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி மேலே பார்க்க வைக்கணும். அந்த சிறுவத்தை அப்படி நேராக மேலே பாருங்கள். நம்ம மேலே பார்ப்போம், அந்த அம்மா கீழே பார்க்கும். கவனிச்சிங்களா? நம்ம மேலே பார்ப்போம், அந்த அம்மா கீழே பார்க்கும். சற்று வித்தியாசமான சிறுவங்கள் நம்முடைய திருச்சபையில் நிறைய உண்டு. அதில் இதுவும் ஒன்று. பாத்திமா அன்னை தன்னுடைய பிள்ளைகளை தன் வசப்படுத்தி தன்னோடு சேர்த்து கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதற்காக, அல்லது தன்னோடு சேர்த்து இறை மக்களையும் கடவுளுக்கேற்ற மக்களாக மாற்றுவதற்காகத்தான் நம்மை நோக்கி பார்க்கின்றார்கள். நாம் விண்ணை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே. அதுதான் ஒரு மாபெரும் அடையாளம். கொடியேற்ற நிகழ்வு உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய பாடம். நான் ஏற்கனவே முன்னுரையில், திருப்பலி முன்னுரையில் சொன்னது போல, உங்களுடைய எண்ணங்கள் அந்த அளவுக்கு நன்றாக இருக்கின்றது. தமிழில் நல்ல ஒரு திருக்குறள் உண்டு. வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம். இங்கே எல்லாமே ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்கண்ணே, அதனால் தமிழ் அறிஞர்கள் இல்லாமல் போயிட்டாங்க நினைக்கிறேன். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நல்ல அருமையான ஒரு திருக்குறள். என்ன வள்ளுவருடைய வார்த்தைகள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அதுக்கு என்ன அர்த்தமா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நாங்களாம் இங்கிலீஷ் பண்ணி சொல்லிக்கிறாங்க, இது தமிழ். சரிங்களா? யாரை கேட்கலாம்? மூத்த மருமகளை கேட்போமா, ரெண்டாவது மருமகளை கேட்போமா? சரி, நானே சொல்லி முடிச்சுக்கிறேன். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொல்லும்போது, நம்ம தாமரை தடாகம், குளங்களில், நீர்த்தேக்கங்களில் தாமரை மலர்ந்திருக்கும்ல, அந்த தாமரை மலர்ந்திருக்கும்போது திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும். திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது அந்த தாமரை தடாகத்தில், அந்த வெள்ளத்தில், அந்த குளத்தில், குட்டையில் அந்த தாமரை இலை தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். தாமரை மலர் மட்டும் கொஞ்சம் மேலோங்கி மலர்ந்திருக்கும். அப்படி தானே? இது நம்ம பார்க்கின்ற ஒரு இயற்கை காட்சி. தாமரை தடாகத்தில், குளத்தில் அந்த தாமரை செடி மலர்ந்திருக்கும். இலைகள் மேலே தண்ணியின் மேலே படர்ந்திருக்கும் அல்லது மிதந்து கொண்டு இருக்கும். அதற்கு மேலே ஒரு படி மேலே, ஒரு அடி மேலே அல்லது ஒரு படி மேலே தான் அந்த மலரை மலர்ந்து கொண்டு இருக்கும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். இப்போ அந்த குளத்துக்குள்ளே, அந்த தடாகத்துக்குள்ளே, அந்த நீர் தேக்கத்துக்குள்ளே தண்ணீர் வெள்ளம் வருது வச்சுக்கிறோமே, என்ன ஆகும்? தண்ணி மட்டும் கூடும்போது தாமரை மலர் உள்ளே போயிருமோ? தாமரை இலை உள்ளே போயிருமோ? தாமரை இலையும் உள்ளே போகாது, தாமரை மலரும் உள்ளே போகாது. இதுதான் அருமையான ஒரு திருக்குறள் தருகின்ற பாடம். வெள்ளத்து அணைய, வெள்ளத்திற்கு ஏற்றவாறு மலர் நீண்டு கொடுக்கும். வெள்ளத்து அணைய, வெள்ளத்துக்கு ஏற்றவாறு, வெள்ளத்துக்கு இணையாக மலர் நீளும், மலர் தண்டு நீண்டு கொடுக்கும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்போ எப்படி அந்த தாமரை தடாகத்தில் அந்த வெள்ள பெருக்கு வருகின்ற பொழுது அந்த குளத்து நீர் மட்டம் கூடினாலும் தாமரை மலர், தாமரை இலைகள் ஒரு அடி மேலே போய் அது மீண்டுமாக மிதக்க ஆரம்பிக்கும். அந்த மலரும் மீண்டுமாக மலர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த இலையும் அழுகிரும், மலரும் உள்ளே போய் அழுகிரும். ஆக எப்படி அந்த மலர் வெள்ளத்துக்கு ஏற்றவாறு, தண்ணீர் மட்டத்துக்கு ஏற்றவாறு தன்னையை உயர்த்தி கொள்ளுமோ, அதுபோல் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. மாந்தர்களும், மைந்தர்கள், மாந்தர்கள் மக்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தையும் அதற்கு ஏற்றவாறு, நாளுக்கும் தேவைக்கு ஏற்றவாறு நம்முடைய உள்ளங்களையும் மேலே எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திருக்குறள் தருகின்ற அருமையான பாடம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நாம் கொடியேற்ற விழாவில் இருக்கின்றோமே, நம்மை உயர்த்தி பார்த்த ஒரு பாப்பரசரை நினைவு கூற வேண்டும். நம்மை உயர்த்தி பார்த்த, நம்மை உயர வைத்த, அகில உலகமே கத்தோலிக்க திருச்சபையை உயர்த்தி பார்த்த, உயர பார்த்த ஒரு நாள் என்றால் அது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. அன்றைக்கு என்ன நடந்துச்சு? ஏப்ரல் மாதம், கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஈஸ்டர். 21ஆம் தேதி என்ன நடந்துச்சு? 20ஆம் தேதி ஆண்டவர் மேலே போனார், உயிர் தாண்டவர். 21ஆம் தேதி நம்முடைய பாப்பாண்டவர் மேலே போனார். ரைட்? பாப்பாண்டவர் இந்த உலகத்தை விட்டு நமது மத்தியிலிருந்து உடல் அளவில் பிரிந்து சென்ற நாள். அந்த பிரிந்து சென்ற நாளில் அன்று முதல் இன்று வரை நம்ம இன்னும் துக்கம் கழியலை. அடுத்த பாப்பாண்டவர்
தேர்ந்தெடுக்கப்படுகின்றவரை துக்கம் கழியாமலே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே உலக தலைவர்கள் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், பிரிந்த சபையாராக இருக்கலாம், ஏன் ஆத்திகனாக நாத்திகனாக இருக்கலாம், எல்லாருமே அந்த பாப்பரசை நல்ல ஒரு மனுஷன் போயிட்டான், நல்ல ஒரு தந்தை போயிட்டார், எல்லாத்தையும் இணைச்ச ஒரு ஆள், எல்லாத்தையும் அரவணைச்ச ஒரு ஆள் இன்றைக்கு இல்லை அப்படி தான் சொல்கிறாங்கன்னு. நம்முடைய கத்தோலிக்க மக்களை விட்டு விடுவோம். கத்தோலிக்கர் அல்லாத மக்களும் இன்று கத்தோலிக்க திருச்சபை மேலே வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாப்பரசர் நம்ம எல்லாத்தையும் மேலே வச்ச மாதிரி திருச்சபைக்கே ஒரு அடி மேலே வச்சுட்டு போயிட்டார் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் இறந்த சமயத்தில் ஒரு சிந்தனை கொடுத்தேன். அந்த நேரத்தில் பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் இறந்த சமயத்தில் நான் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இன்னும் என்னுடைய மனதில் ஓடுகின்றது. நம்முடைய திருச்சபைக்கே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படி சொல்லுவாங்க. ஃபேஸ் லிஃப்ட்னா என்னது? இங்கிலீஷ் மீடியம் நிறைய இருக்குல்ல, நீங்கள் பேசிக் இதெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் படிக்கிற பிள்ளைங்க. ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னா ஃபேஸ் நம்முடைய முகத்துக்கே ஒரு சின்ன ஒரு படி ஆஹா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாரு சொல்வேன். அந்த அளவு 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தவர் பாப்பாண்டவராக பாப்பரசர் 2ஆம் ஜான் பால். அவருடைய காலமும் ஒரு வகையில் திருச்சபையிலே ஒரு பொற்காலம், அருமையான ஒரு காலம். அந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சபையின் பொற்காலம். அந்த 25 ஆண்டுகளுக்குள் எவ்வளவோ பணிகளை சாதித்தவர் அவர். அப்போ அந்த பாப்பரசர் இருந்த சமயத்தில் நான் நினைத்தது திருச்சபைக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்த ஒரு பாப்பரசர் என்று சொன்னேன். ஆனால் இந்த பாப்பரசர் இருந்த பொழுது இன்னொரு படி மேலே போயோ அல்ல ஒரு படி கீழே இறங்கியோ நான் சொல்ல விரும்பின வார்த்தைகள், இந்த பாப்பரசர் திருச்சபைக்கு பேஸ் லிஃப்ட், ஃபேஸ் வேறு பேஸ் வேறு, திருச்சபைக்கு ஒரு பேஸ் லிஃப்ட் அப்படின்னு கொடுத்தாரு சொல்லுவேன். நிச்சயமாக இந்த பேஸ்ன்னு என்னது? அதுக்கு இங்கிலீஷ் படிக்கணுமா? பேஸ்மெண்ட். ஜோக்க சொன்னால் உடனே புரிஞ்சுக்கிறீங்கன்னு என்ன, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஜோக்க சொன்னால் ஆன்னு பல்ல காட்டுறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க, என்ன இங்கிலீஷ் கேட்ட தெரிய மாட்டேங்குது. அதே இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு ஒரு ஜோக்கு சொன்னால் அவன் நடிகன்னு சொன்னாங்கிறதுக்காக பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படி சொன்னது மட்டும் நல்லா புரியுது நம்ம மக்கள். உண்மையிலே பாராட்டணும். அட்லீஸ்ட் அப்படியாவது ஆங்கில வார்த்தைகள் நம்ம உள்வாங்கிக்கிறோம்ல அந்த வகையில். சரி, அந்த பேஸ்மெண்ட் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு பேஸ்மெண்ட்டையும் ஒரு படி ஏற்றி வச்சவர் இந்த பாப்பரசர். அவர் ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாரு, இவர் பேஸ் லிஃப்ட் கொடுத்தாரு. இதை நான் ஒரு சிந்தனையாக எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போடும் பொழுது ஒரு சகோதரர், அவருக்கு நல்லா படித்தவர், அவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன், ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பதில் என்னென்னு சொன்னால், ஃபாதர் பேஸ் லிஃப்ட் கொடுத்தா தன்னால் ஃபேஸ் லிஃப்ட் மேலே வந்துடும். அப்படி தானே? பேஸுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தா தன்னால் ஃபேஸுக்கும் லிஃப்ட் மேலே வந்துடும் அப்படின்ட்டு. அப்போ அடித்தளம் நன்றாக இருந்தால் மேல் அமைகின்ற கட்டடங்கள் தளங்கள் மிகச்சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த பாப்பரசரை பொறுத்த மட்டில் அவர் எந்த அளவுக்கு நம்முடைய திருச்சபையை அகில உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றினார் என்றால், நிச்சயமாக அந்த பாப்பரசர் யாருக்கு தன்னுடைய பணி வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதில் தான் அடங்கியிருக்கின்றது. இந்த பாப்பரசர் வச்ச பூசையை பற்றியெல்லாம் நிறைய பேர் பெருசாக சொல்லலை, அவர் வச்ச பிரசங்கத்தை பற்றியெல்லாம் நிறைய பேர் பெருசாக சொல்லலை, அவர் பாட்டு பாடினார், டான்ஸ் ஆடினார், அதை பற்றியெல்லாம் பெருசாக சொல்லலை. ஆனால் இந்த உலகமே இன்று அவரை சொல்வதென்றால் இந்த பாப்பரசர் தான் ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், முதலிடம் கொடுத்தவர். அவர் இன்று நேற்று அல்ல, அவர் தன்னுடைய சொந்த நாடு அர்ஜென்டினா நாடு, தென் அமெரிக்க நாடு, அர்ஜென்டினா நாட்டிலே போனஸ் ஆயர்ஸ் என்ற மறை மாவட்டத்திலே முதல்ல ஆயராக, முதல்ல துணை ஆயராக, அடுத்து ஆயராக, அடுத்து பேராயராக மாற்றம் பெற்று அதன் பிறகுதான் அவர் கர்தினாலாக உயர்த்த பெற்று ரோமாபுரி வருகின்றார். அதற்கு முன்பாக அவர் பேராயராக இருந்த அந்த உயர் மறை மாவட்டத்தில், போனஸ் ஆயர்ஸ் என்ற உயர் மறை மாவட்டத்தில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது எல்லாமே அந்த நாட்டில் உள்ள, அந்த பகுதியில் உள்ள சேரி பகுதி மக்களுக்கு தான். சேரியில் யார் இருப்பா? ஏழை எளிய மக்கள், ஸ்லம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்லம்ஸ் ஏரியாவுக்கு தான் அவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஏழை எளிய மக்களை வளர்த்தெடுத்தார் என்று சொல்வார்கள். அப்போ அந்த சமயத்தில் அவருக்கு எதிர்ப்பு இல்லையா? நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. அவர் இத்தனைக்கும் அவர் சேச சபை குருவானவர், சேச சபையிலிருந்து வந்த முதல் பாப்பரசர் இவர் தான். அதுவும் தென் அமெரிக்க நாட்டிலே அர்ஜென்டினா நாட்டிலிருந்து வந்த முதல் பாப்பரசரும் இவர் தான்.
அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் தன்னுடைய பெருமையை எப்படி காட்டுகின்றார்? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் காட்டுகின்றார். அதே மனிதர் பாப்பரசராக வந்த பிறகு அவர் எடுத்துக்கொண்ட பெயர் என்ன பேர்? பிரான்சிஸ். பிரான்சிஸ்னா எந்த புனிதருடைய பேர்? உடனே பிரான்சிஸ் சொல்லிடுறாங்க. பிரான்சிஸ்னா அவர் எந்த புனிதரை தன்னுடைய பாதுகாவலராக கொண்டிருந்தார்? எந்த பிரான்சிஸ்? திருச்சபையில் 2 கரெக்டாக சொல்லிங்க. தப்பா அவங்க சொல்கிறது அவங்களுக்கு சரி, ஆனால் பாப்பரசுக்கு சரியில்லை. நீங்கள் சொல்கிறது பிரான்சிஸ் சவேரியார். பிரான்சிஸ் சவேரியார் நம்முடைய ஞான தந்தை, ஆனால் அவரும் ஒரு சேச சபை குருவானவர். ஆனால் நம்முடைய பாப்பரசர் தன்னுடைய சொந்த சபையை சார்ந்த சேச சபையை சார்ந்த பிரான்சிஸ் சவேரியாரை தன்னுடைய பாப்பிரையின் பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக பிரான்சிஸ் அசிசியார். என்ன? பிரான்சிஸ் அசிசியார். பிரான்சிஸ் அசிசியார் எளிமைக்கு பேர் போனவர், ஏழ்மைக்கு பேர் போனவர், எளிய மக்களை நேசிப்பதில் பேர் போனவர். அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி அந்த பிரான்சிஸ் அசிசியார் பெயரை அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் மத்தியிலே அவர் அக்கறை கொண்டுள்ளவராக இருந்திருப்பார் என்பது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் பல சம்பவங்கள் நம்முடைய பாப்பரசர், மறைந்த பாப்பரசர் எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் என்பதனை, அதுவும் ஏழை எளிய மக்கள், வறியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள். சிறைச்சாலையில் யார் இருப்பா? ஜெயிலில் யார் இருப்பா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ? குற்றவாளிகள், ஊரே அறிவித்து குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள், கைதிகள் ஜெயிலில், சிறைச்சாலையில் இருப்பாங்க. அந்த ஜெயிலில் போய் அங்கு உள்ள கைதிகளுக்கு பாதம் கழுவியவர் நம்முடைய பாப்பரசர். அது எப்போ? அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அந்த சமயத்தில் கூட, அந்த புனித வாரத்தில் கூட, பெரிய வியாழக்கிழமை என்று அவர் சென்று அந்த சகோதரர்களை சந்தித்து வந்ததாக அவருடைய வாழ்க்கையில் நாம் படிக்க முடிகின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி அவருடைய வாழ்க்கையை ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, வறியவர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக என்றே அமைந்திருந்தது என்றால் அது மிகையாகாது. உங்களுக்குலாம் நல்லா தெரியும், இந்த அரவாணிகள் சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். நம்ம அரவாணிகள் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லுவோம். அவங்கள கோவிலில் வச்சு தாலி கட்டலாமா? ஆணும் பெண்ணும் விட மாட்டாங்களே. ஆஹா, அது எப்படி? ஒரு கேள்வி வருது. அவங்கள சாமியார் மந்திரிக்கலாமா? தாலி மந்திரிக்கிறது ரெண்டாவது, அவங்கள கூப்பிட்டு வச்சு பிளஸ் பண்ணி மந்திரிக்கலாமா? யோசிக்கிறீங்களோ? இதுவரை உள்ளேயே எடுக்கக்கூடாது, ஒதுக்கணும், புறக்கணிக்கணும், இப்படிப்பட்டவங்கன்னு சொன்னதை அவர்களை சாமியார் மந்திரிக்கலாம், தாலி மந்திரிக்கிறது இல்லை, சாமியார் மந்திரிக்கலான்னு சொன்னது இந்த பாப்பரசர் தான். அப்போ எந்த அளவுக்கு ஏழைகள், இல்லாதவர்கள், வறியவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத அவர் தன்னுடைய வாழ்வில் முன்வைத்தார் என்பது இதன் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகின்றது. மட்டுமல்லாமல் குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு பாப்பரசர், குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு பாப்பரசர். பாப்பரசர் தலையில் என்ன வச்சிருப்பார்? முண்டாஸ் கட்டியிருப்பாரோ? ஸ்கல் கேப்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆயர், பேராயர், அதுக்கு மேலே கருதினால் கண்டிப்பாக பாப்பரசரும் தலையில் ஒரு ஸ்கல் கேப்னு சொல்லுவாங்க. என்ன? ஒரு தொப்பி வச்சுருப்பாங்க. அப்படி இந்த கலர், இந்த அம்மா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு இல்லையா, அது உங்கள் துப்பட்டா கலரில், சரிங்களா? அது அவங்களுடைய கலர், ஓகே, பிங்க் கலர், ஓகே. அந்த கலரில் அந்த தொப்பி வச்சுருப்பாங்க. அந்த தொப்பி வச்சுருக்கும் பொழுது ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் நடந்த நிகழ்வுகள். குழந்தைகள்லாம் ஓடி போகும். அவர் மேலேருந்து பிரசங்க வச்சுருப்பார். குழந்தை ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கினோடனே டபார்னு தொப்பியை தூக்கிடும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அடைச்சி அப்படின்றோம்ல, பிடிக்கிறோம்ல. அவர் பார்த்து கொஞ்சிறார். அந்த குழந்தைகளை பார்த்து, ஊரறிய உலகறிய எப்படி தொப்பியே தூக்குறாளே அப்படின்ட்டு அவர் கோவப்படலை, வருத்தப்படலை. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி அதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் போப்ஸ் மொபைல் சொல்லுவாங்க. பாப்பரசுடைய அந்த வாகனம் இருக்குல்ல, அதுக்கு பேர் போப்ஸ் மொபைல் சொல்லுவாங்க. இந்த மொபைல் கிடையாது, அந்த வண்டிக்கு பேரே மொபைல், சரிங்களா? உங்கள் ஆட்டோ மொபைல் இருக்கு இல்லையா, அதில் பாதி மொபைல் வண்டி. என்ன? அந்த போப்ஸ் மொபைல், அந்த போப்ஸ் மொபைலில் போகும்போது பயங்கர செக்யூரிட்டி, பாதுகாப்பு வளையம் பயங்கரமாக அமைச்சிருக்கும். நீங்களே வீடியோவில், டிவியில், நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இதற்கு மத்தியிலும் திடீர்னு ஒரு குழந்தை ஓடி போகும். அந்த சுற்றி கயிறு கட்டியிருந்தாலும் அங்கே ஓடி போய் பாப்பரசர் பாப்பான்னு போகும். என்ன பாப்பானா குழந்தை பாப்பா கிடையாது, இத்தாலியன் மொழியில் பாப்பானா பாப்பரசர், அப்பா, ஃபாதர் அர்த்தம். அப்போ பாப்பான்னு ஓடி போகும்போது மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? செக்யூரிட்டி, பாதுகாவலர்கள் தூக்கி கொண்டு விடுவாங்கள்ல. எங்கே? பாப்பரசரை கொண்டு விடுவாங்க, இருந்த இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. அவங்களை இருந்த இடத்துல கொண்டு விட போகும்போது பாப்பரசர் கொண்டா கூட்டுவா அப்படிங்கிறார். கூட்டு வந்து அந்த குழந்தையை கையில் எடுத்து
முத்தம் செஞ்சு ஆசீர்வதிச்சு அப்படி அனுப்பக்கூடிய ஒரு பாப்பரசராக. ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர், ஒரு பத்திரிகை ஆசிரியர் சற்று வித்தியாசமாக எழுதுகின்றார் இந்த பாப்பரசரை பற்றி. இதுவரை இருந்த பாப்பரசர்களை இவரை போல யாரும் நாம் நெருங்கி போகக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தது கிடையாது அப்படின்ட்டு. இதுவரை இருந்த பாப்பரசரில் இதுவரை யாரும் இவரை போல நாம் நெருங்கி பழக, நெருங்கி பேச, நெஞ்சோடு உறவாட, பக்கத்தில் இருந்து பேச இதுவரை இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ எந்த அளவுக்கு மக்களில் ஒருவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதனை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாப்பரசரை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது நிறைய காரியங்களை சாதிக்க முன்வந்தார். அவருக்கு நடந்ததெல்லாம் நிறைய சோதனைகள். நம்ம நினைக்கிறோம் ஊரெல்லாம் புகழுதே, உலகெல்லாம் அவரை மெச்சுதே, ஆனால் அவருக்கு சோதனை இல்லையா, அவருக்கு வேதனை இல்லையா, அவர் சங்கடம் இல்லை, நிறைய சந்திச்சார். அதற்கு மத்தியிலும் கடவுள் அவரை உயர்த்தியிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவர் சவால்களை சங்கடங்களை சந்தித்தார் என்றால், தவறு செஞ்சது குருக்களாக இருந்தாலும், ஆயராக இருந்தாலும், கர்தினாலாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவீர்கள். யார் செய்வோம்? இந்த காலத்தில் அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், பணம், பதவி, பட்டம், என்ன புகழ் எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த சூழலில் நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் ஆண்டவன் சொல்றதான் செய்வேன் என்ற ஒரு மனநிலையோடு, ஒரு கொள்கை உறுதிப்பாட்டோடு செய்தார் என்றால் அது நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் மட்டும்தான். இயேசுவில் பிரியமானவர்களே, நீ முதல் வாசகத்தில் வாசித்தது யாரு? இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசகத்தை கேட்டால் சொல்லுவீங்களா நீங்கள் வாசித்த பகுதியா இல்லையா அப்படின்ட்டு? மனிதருக்கு கீழ்ப்படிவதற்கு மேலாக முடியும், கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். யூத சங்கத்தின் முன்னிலையில் ராயப்பர் மற்ற சீடர்கள்லாம் போய் நின்றுட்டு இந்த இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது அந்த ராயப்பர் சொன்ன வார்த்தைகள், கடவுளுக்கு கீழ்ப்படிவது மேலா உனக்கு கீழ்ப்படியணுமா? மனிதருக்கு கீழ்ப்படியோட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அந்த சிந்தனையை தனதாக்கி கொண்டவர் இந்த பாப்பரசர். கம் வாட் மே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன், அதை தான் செய்வேன், அதனுடைய வாழ்வாக இருக்கும் என்று வாழ்ந்து காட்டியவர் இந்த பாப்பரசர். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பாப்பரசருக்கு பொருத்தமான வாசகம் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிட்ட பகுதி. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிட்ட பகுதியை தான் பாப்பரசருடைய அடக்கச் சடங்கின் போது அந்த கர்தினால்மார்கள் அவையின் தலைவராக இருந்த ஜியோவானி பட்டிஸ்டா ரே என்ற ஒரு கர்தினால், ஜியோவானி பட்டிஸ்டா ரே என்ற கர்தினால் அவர் ஆட்சிய உரையில் சொன்ன வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தை, அதனை முழுமையாக வாழ்ந்தவர் இந்த பாப்பரசர் என்று. என் நாடுகளை மேய், என் நாடுகளை கண்காணி, என் நாட்டுக்குட்டிகளை பராமரி என்று ஆண்டவர் ஈஸ்வர் ராயபிரபா சொன்னார்ல. ராயபிரபா ஆண்டவர் என்ன கேட்பார்? யோவானின் மகன் சீமோனே, இவர்களை விட, இந்த உலக சக்திகளை விட, இந்த மனிதர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாய் அப்படி கேட்பார். அப்படியா? அப்போ எனக்கு ஒரு பூசை வச்சிரு, எனக்கு காணிக்க கொடு, இந்த பணமாலை போடு அப்படின்னு சொன்னார் அவர். ஆண்டவர் சொன்ன பதில், நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளையுமே, என் ஆட்டுக்குட்டிகளை கண்காணி. அப்போ ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் நேசிப்பதும் கடவுளையே நேசிப்பதற்கு சமமானதாகும். அப்போ இந்த வசனங்களைத்தான் அன்றைய நாளிலே அந்த கர்தினால் அவையின் தலைவராக இருக்கக்கூடிய கார்டினல் ஜியோவானி பட்டிஸ்டா ரே என்ற மாமனிதர் அழகாக சொல்வார். இந்த வார்த்தைகளை தனதாக்கியவர் நம்முடைய பாப்பரசர். அன்பு சகோதர சகோதரி, இப்படி நம்முடைய பாப்பரசரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நாம் அறிந்தது கிடையாது. நாம் மட்டுமல்லாமல் இந்து சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அந்நிய தேசத்தில் உள்ளவர்கள், ஏன் கடவுளை நம்பாதவர்கள் கூட, சமீபத்தில் சூடான் நாடு நினைக்கின்றேன், சூடான் நாட்டில் உள்ள அந்த நாட்டு தலைவர் தன்னுடைய செய்தியில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள மக்களை, சூடான் நாட்டில், தெற்கு சூடான் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் போரில் கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் போரை நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் காலில் விழுந்து மன்றாடினீங்க. அது மறக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எங்களுக்கு ஒரு சகோதரர் இருப்பவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல தந்தையாக இருந்திருக்கிறீர்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஃபேஸ் லிஃப்ட் மட்டுமல்ல, பேஸ்மெண்ட்டையும் லிஃப்ட் கொடுத்தவர் நம்முடைய பாப்பரசர். திருச்சபை என்றாலே அது ஏழைகளின் திருச்சபை என்று தான் அவர் எண்ணியிருந்தார். அதற்காக துணிவுடன் கடைசி வரை செயல்பட்டார். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, பாப்பரசுடைய அந்த அடக்கச் சடங்கின் போதும் மற்ற நேரங்களில் பார்த்துருப்பீர்கள். அந்த வத்திக்கான் வளாகம்
வத்திக்கான் வளாகத்தில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் நினச்சிருந்தாங்க சொன்னால் திருச்சபைக்கு நிறைய வருமானம் வேணுமே அப்படின்னு அதை வாடகைக்கு விட்டுருந்தா கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வருமானம் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இப்போ யார் இருக்கா தெரியுமா? அந்த ஹோட்டலில் ஏழை எளிய மக்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், பிச்சைக்காரர்கள், யாருமே இல்லை, அனாதைகள், ஆதரவற்றவர்கள். ஏனென்றால் அந்த பில்டிங்கை பாப்பரசர் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளாமல், வருமானம் பார்ப்பதற்கு அதை பயன்படுத்தாமல், அந்த நாட்டில் உள்ள நம்முடைய பல நாடுகளுக்கும் உதவி செய்யக்கூடிய சந்த் எஜிடியோ அப்படி சொல்லுவாங்க. சந்த் எஜிடியோ கம்யூனிட்டி, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். நானும் அவர்கள் மூலமாக முந்தைய பங்குகளில் உதவி பெற்று நிறுவனங்கள், கட்டடங்கள் கட்டியிருக்கின்றோம். எனவே நானும் அதில் நன்றிக்குரியவன். அவர்கள் நன்றாக தெரிந்ததால் சொல்கிறேன். அந்த ஏழை எளிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய சந்த் எஜிடியோ கம்யூனிட்டி அந்த ஒரு அமைப்பிற்காக முழுவதுமாக கொடுத்து விட்டார். இன்றைக்கு போய் பாருங்கள், அந்த வத்திக்கான் வளாகத்தில் இதுதான் பிரம்மாண்டமாக தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஏழை எளிய மக்கள். யாராவது கேட்டிருப்பாங்கள்ல, இதை போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் என்ன கேட்டிருப்பார்? அவர் கேட்டதெல்லாம், அப்போ ஏழைகள் எளியவர்கள்லாம் மிச்சத்தை தான் வாங்கணுமோ, மீத உள்ளது தான் எடுக்கணுமோ, உங்களுக்கு போக மீதியை தான் அவங்க பயன்படுத்தணுமா, அவங்களுக்கும் உங்களை போல வசதி வாய்ப்பு எல்லாம் வேணும்ல அப்படின்னு சொல்லி அதை கொடுத்ததாக சொல்வார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்போ அந்த அளவுக்கு கடவுளை நேசிப்பது, கடவுள் கொடுத்த அந்த மக்களை நேசிப்பது, ஆயனை நேசிப்பது ஆடுகளை நேசிப்பதற்கு சமமாக என்று இந்த நற்செய்தியில் வாசிக்கிட்டோம். அந்த வகையில் நல்ல ஒரு ஆயனாக, நல்ல ஒரு தந்தையாக நம்முடைய பாப்பரசர் இருந்து நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம் ஆன்ம சாந்திக்காக. அதே வேளையில் இதைவிட சிறப்பாக எப்படி ஆன்ம சாந்திக்காக நாம் செய்ய முடியும் என்றால், நாமும் அவரை போல வாழ்வதன் மூலமாகவே. ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய ஊரில், வடிவாழ்வுற ஊரில், பாத்திமா மாதா கோவிலில் கொடியேற்ற நிகழ்வு, கொடி உயர எழுப்பப்படுவது போல எங்கள் உள்ளங்களும் மேலே எழுப்பப்பட வேண்டும். கொடி உயர்ந்து சிறகடித்து பறப்பது போல எங்களுடைய வாழ்வும் அன்பால், பண்பால், நல்ல குணங்களால் சிறகடித்து பறக்க வேண்டும். கொடியை பார்த்து 4 பேர் பாராட்டுறது போல எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தும் 4 பேர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதற்காக வரம் தருவாய் ஆண்டவரே என்று நம்முடைய தாய் பாத்திமா அன்னை வழியாக ஆண்டவரிடம் என்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை பாடி அறிக்கையிடுவோம். விண்ணையும் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னிமரிடமிருந்து பிறந்தார், இயேசுவின் உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகத்துக்கும் எழுந்தருளி அரியணை கொண்டு இருக்கிறார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரே நம்புகிறேன், பாரில் அவர் துணியை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவையை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்களின் உறவு ஒன்று பெறுகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கும் இந்த பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டு அருளியது போல நம்முடைய தாழ் நிலையையும் கண்ணோக்கி நமக்கும் அருள் புரிவாராக. அன்பான ஆண்டவரே, எமது திரு அவையை தலைவர்களுக்கு மட்டில்லாத இறை ஞானத்தையும் வல்லமையும் தாரும். இவர்களின் இறை ஆவியை தூண்டியருளும். பிழையில்லா உள்ளத்துடன் இவர்கள் இயேசுவிற்கு கீழ்ப்படிந்து இறை அரசை அமைத்திட அருள் புரிய இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயா
தூயாவிதை தந்திட இறைவா, உமது உதவியால் தூண்டப்பட்ட நாங்கள் உம் திருமகனின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களுக்கு கருதப்படவும் அது பற்றி பேருவகை அடையவும் வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் அன்பான ஆண்டவரே, எமது திரு அவையின் தலைவர்களுக்கு மட்டில்லாத இறை ஞானத்தை வல்லமே தாரும். இவர்களின் இறை ஆவியை தூண்டியருளும். பிழையில்லா உள்ளத்துடன் இவர்கள் இயேசுவிற்கே கீழ்ப்படிந்து இறையரசை அமைத்திட அருள் புரிய இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் தூயாவியை தந்திடும் இறைவா, உமதாவியால் தூண்டப்பட்ட நாங்கள் உம் திருமகனின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்படவும் அது பற்றி பேருவகை அடையவும் வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் இறைவா எம் தந்தையே, உயிர்த்த கிறிஸ்துவே, அனைத்தையும் படைத்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரை அறிந்து அவரை அறிவிப்பதே யாம் பெற்ற பெரும்பேறு என்பதனை உணர தலைப்படவும் எமக்கு வரம் அருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் வழிகாட்டும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் சுயம் மறந்து பிறர் வாழ தம்மையே தந்திட்ட இயேசுவை தம் மேல்வரி சட்டமாக்கிடவும் அவரில் தம்மையும் தம் ஆட்சி தந்திட இயேசுவை தம் மேல்வரி சட்டமாக்கிடவும் அவரில் தம்மையும் தன் ஆட்சி சார்ந்த அனைவரையும் புதுப்பித்திட வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் இறைவா எம் தந்தையே, இயேசு இறைவனை நாங்கள் அனைவரையும் விட அதிகமாக அன்பு செய்து அவர் சார்ந்த அனைத்தையும் அவரில் கட்டியெழுப்பிட வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்தில் மௌனமாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய மறை மாவட்டத்திற்கு தூத்துக்குடி தென்மண்டலம் பகுதிக்காக, அதில் குறிப்பாக அணைக்கரை பங்கிலே மிட்டாதார்குளம் என்ற ஊரில் ஒரு புதிய குருவானவர் உருவாகி கொண்டிருக்கின்றார். தற்சமயம் மன்னார்புரத்தில் அவருடைய திருநிலைப்பாட்டு சடங்கு, குருத்துவ அருள் பொழிவு சடங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த புதிய குருவானவருடைய பெயர் எஸ்தாக். அவருக்காகவும் இந்த வேளையிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தாருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த நவநாட்களில் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தேவையை முன்வைத்து நம்முடைய பாத்திமா அன்னை வழியாக மன்றாடவிருக்கின்றோம். அந்த சிறப்பு கருத்துக்காகவும் இந்த வேளையிலே மன்றாடுவோம். நம்மை சுற்றியுள்ள எல்லா மக்களும் நலமுடன் வாழும்படியாகவும், நம்முடைய பங்கு தந்தைக்காக, பங்கில் பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகளுக்காக, எல்லா இணையூர் மக்களுக்காகவும் இணைந்து மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உள்ளங்கள் உயிர்த்து வேழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட
ராகங்கள் இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். வளர்ந்தே வலுவூட விளைகின்றேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விளைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீக்கி வளர்ச்சி காண வழியுமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவேன். உம்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். சகோதரிகளே, சகோதரரே, நாம் அனைவரும் இணைந்து நமக்காக ஒப்புக் கொடுக்கும் இந்த நன்றி வேண்டுதல் பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய புகழ்ச்சிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் நமது நன்மைக்காகவும் கொண்டு திராவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய தாயாம் பாத்திமா அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித பாத்திமா அன்னை மரியாவின் கொடியேற்று விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும், உடல் நோய்களிலிருந்தும், மனவேதனைகளிலிருந்தும், தீய சக்திகளால் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்தும், சுயநலமுள்ள மக்களால் வரக்கூடிய நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் வல்லமையுள்ளவர், வாழ வைப்பவர், எங்களுக்கு வாழ்வு தருபவர் நீர்தாமே எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சமூகத்தை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் எங்கள் உள்ளத்திலும் நாங்கள் வாழும் இல்லங்களிலும் செல்லுமிடமெல்லாம் அமைதியை, சமாதானத்தை கனிவுடன் அருள
உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எங்களது சுயநல நாட்டங்கள் அனைத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் கண்ணீருமின்றி நீர் தருகின்ற ஆற்றலோடும் ஆசிரோடும் வல்லமையோடும் ஞானத்தோடும் நலமாயிருப்போமாக. உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களையும் இகவர நன்மைகளையும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தையும் பொருளாதாரத்தையும் அருளாதாரத்தையும் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நல்ல நாள், கொடியேற்ற நாள். சந்தோஷமாக ஒருவர் மற்றவரோடு அமைதியை சமாதானத்தை முக மலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமரத்தை தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நல்ல ஆயன் இவரே. நாம் நல்ல ஆடுகளாக வாழ நமக்கு இன்றும் அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்ற நல்ல ஆடுகளாக வாழ விரும்பி அவர் தருகின்ற விருந்தில் பங்கெடுக்கக்கூடிய நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 342. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரும் வேண்டுமே. வருவாய்
வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இழ்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினை அருள்வாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா. தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டுமாக இந்த கொடியேற்று விழாவிலே பங்கெடுத்து உங்களோடு இணைந்து ஜெபித்ததில் ஒரு மன நிறைவு. நான் தற்பொழுது அடைக்கலாபுரம் புனித சூசை அறநிலையத்தில்
வளர்புரத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கு ஏறக்குறைய 550 மக்கள் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தங்கி பலனடைகின்றார்கள். குழந்தைகள் காப்பகம் முதல் முதியோர் இல்லம் வரை 16 இல்லங்கள் அங்கே இருக்கின்றது. 160க்கு மேலாக பணியாளர்கள் பணி செய்கின்றார்கள். கடந்த 171 ஆண்டுகளாக அந்த அறநிலையம் நம்முடைய மறை மாவட்டத்தின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அகில உலகம் முழுவதும் தன்னுடைய பணியை செய்து வருகின்றது. நம்முடைய மறை மாவட்டத்தின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடைக்கலாபுரம் புனித சூசை அறநிலையத்திற்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் எங்களால் நம்மால் இயன்ற பணியை செய்து வருகின்றோம். எனவே இந்த நாட்களில் அந்த அறநிலையத்திற்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு. உங்களுடைய தினசரி திருப்பலியில் குறிப்பாக வரக்கூடிய 9 நாட்களும் நவ நாட்களில் எமது அறநிலைய மக்களின் கருத்துக்களுக்காகவும் அங்கு நாங்கள் செய்கின்ற பணிகளுக்காகவும் இந்த நவநாள் ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே என்னை அழைத்த உங்களது ஊர் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய பங்கு தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சந்தோஷமாக வந்தேன், மனசு நிறைஞ்சு போகிறேன். என்ன சரிங்களா? நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித பாத்திமா அன்னை மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆயன் இயேசுவின் நல்ல ஆடுகளாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளை வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகயமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றெமை நீர் தள்ளாம ஏக்காலத்துமெதற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா,